அல்லேலூயா. கைகளை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு சந்தோஷமா சிரித்த முகமா கை தட்டுவோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை பார்ப்பதற்கு இரக்கம் பாராட்டின தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் அவர்களுக்காக, அவருடைய மகனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்படி எங்கள் தகப்பனார் இருந்த நாட்களில் எங்கள் மீது அவர்கள் அன்பு வைத்திருந்தார்களோ அதே போல் இந்த நாள் வரைக்கும் அந்த மாறாத அன்பை, கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை வெளிப்படுத்தி வருவதற்காக நாங்கள் சபையாய் குடும்பமாய் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால். ஆமாம், நான் வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே 2 மகன் குமாரர்களுக்கும் திருமணமாகி, ஆமாம், பேர பிள்ளைகளெல்லாம் வந்துட்டாங்க. சரி, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது எழுப்புதல் கூட்டம் இல்லை. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? ஆமாம், துதி ஆராதனை. சொல்லுங்க, அப்பாவை நல்லா துதிக்கணும்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா பாடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. துதிக்க துதிக்க என்ன நடக்குன்னா பெரிய அற்புதங்கள் நடக்கும். அப்படின்னது நீங்கள் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, துதிக்கும் போது என்ன நடக்குன்னா ராஜாதி ராஜா நம் நடுவே வந்து விடுகிறார். கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒரு நாள் விலக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா. இதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். இப்படி சொல்லுங்க, எதை நினைத்தும் நான் யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு,
எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. Thank you, Daddy. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். உனக்கு பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் Daddy எல்லாம் பார்த்துக் கொள்வார். Daddy, ஸ்தோத்திரப்பா. யெகோவா தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus. Hallelujah. Hallelujah. Daddy. Hallelujah. Glory. Hallelujah. Hallelujah. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. காத்திடுவார், காத்திடுவார், நடத்திடுவார், காத்து நடத்திடுவார், காத்திடுவார். Amen. Thank you, அப்பா. காத்து நடத்திடுவார். உன்னை காத்து பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். உனக்கு சகாயம் செய்வேன். சகாயரேன்னு சொல்லுங்க. அப்படி சகாயரே, துணை நிற்பவரே,
துணையாளரே என் பலனே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் சொல்லுவீங்க அவர்தான் என் சகாய? இன்னைக்கு இந்த ஊழியம் இப்படி தலை நிமிர்ந்து நிக்கின்னா அதுக்கு ஒரு காரணம், கர்த்தர் உங்களுக்கு சகாயராயிருந்தா. கைத்தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி சகாயரேன்னு சத்தமா சொல்லுங்க. சகாயரே சகாயரே தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை ஆவிகள் சொல்லுங்க, எத்தனை விதவிதமான ஆவிகள். ஆமா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அம்மோன், பெலிஸ்தியன், ஆமாம், மோவாபியன், என்ன ஆவியெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் சகாயரா இஸ்ரவேலோடு கூட இருந்ததுனால எந்த ஆவிகளும் மேற்கொள்ள முடியல. உங்களை அப்படி நடத்துவா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. சகாய சகாய கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு சகாய. அதனால தான் சொன்னார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு, அப்படி கை அசைத்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் செய்வதா, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தர் என் சகாய. கைத்தட்டி ஆமென் சொல்லணும். ஜீசஸ்னு சப்தமிடுவோம். ஜீசஸ் அவர் எப்படி சகாயம் செய்கிறார்னா, பறந்து காக்கிற பட்சியை போல வந்து அப்படி வந்து நம்ம சார்பா நின்றுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிகள், சாத்தானுடைய தந்திரங்கள், இது எல்லாம் நம்மை நெருங்கும் போது நினைச்சு கூட பார்க்காத நேரத்துல பறந்து காக்கிற பட்சியை போல அவர் கடந்து வந்து உன்னை தப்புவிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, காப்பாற்றுகிறவரே. சத்தமா ஜீசஸ் மகிழ்ச்சியின் மகுடம் என் மனவாளரே, மகிழ்ச்சியின் மகுடம் என் மனவாளரே. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க நேசம் எல்லாம் யார் மேலதான் இருக்கணும்? ஜீசஸ் மேலதான். சொல்லுங்க, ஜீசஸ் மேலதான் இருக்கணும். அல்லேலூயா.
யாராவது மோசஸ் மேல இருக்கக்கூடாது, ஜீசஸ் மேல தான் இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஜீசஸ் மேலதான் சொல்லுங்க. ஜீசஸ் அவர் மேலதான் என்ன இருக்கணும்? வாஞ்சை இருக்கணும். அப்படி வாஞ்சையா இருக்கிறவன் அடையாளம் என்ன? அதான் அந்த அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எந்த மனிதன் கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கிறானோ அவன் எங்க தான் தங்கி இருக்க விரும்புவான்? சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவுக்குள்ள சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள. சொல்லுங்க. மறைவுக்குள்ள இருக்கணும், நிழலுக்குள்ள இருக்கணும். அதுதான் அவர் மேல வாஞ்சையா இருப்பதின் அடையாளம். அல்லேலூயா. இந்த அருமையான பாஸ்டர் ஆண்டனி மைக்கேல் அவர்களை குறித்து நாம் சொல்ல முடியும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எப்போ பார்த்தாலும் ஜபந்தான் அவருக்கு ஜீவன். உங்க பாஸ்டர் தானே சொல்ற, கை தட்ட மாட்டீங்களா? சந்தோஷமா கை தட்டுங்க. முறைச்சு பார்த்து கை தட்டுறீங்களே. எப்போ பார்த்தாலும் சில நேரம் ஃபோன் எப்போமாவது அடிக்கும் போது எடுக்காட்டி அவர் சொல்லுவார், அடுத்து நான் இந்த ஜபத்தில் இருந்தேன், ஜபித்து கொண்டிருந்தேன், இத்தனை நாள் உபவாசம், எப்போ பார்த்தாலும் ஜபம். ஆகையினால் தான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் இங்கே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னும் வளருவீர்கள், இன்னும் பெருகுவீர்கள். இந்த நாகர்கோயிலை இயேசு கோயிலா மாத்துவீங்க. தலைக்கு மேல கைத்தட்டி நாகர்கோவில் சொல்லுங்க. நாகர்கோவில் அது ஜீசஸ் கோவில். அல்லேலூயா. அதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ மறைவு சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவரின் நிழல். இதை விட்டுறாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை விட்டுறாதீங்க. இ மைனர் கொடுங்க, இ மைனர். அல்லேலூயா. இதை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி இருந்துட்டோம்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் யார் தான் கண் முன்னாடி வந்துடுவா? இயேசு தான் வந்துடுவார். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்து சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் முன்னாடி யார் தான் வந்துடுவா? ஏசப்பா தான் வந்துடும். அப்போ தான் பாட ஆரம்பிச்சிருவோம். என்ன பாடுவோம்? இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அப்படி நல்லா கைத்தட்டி. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. ஏன்னா அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையா என்னை நடத்தி வந்தி. சந்தோஷமா கிருபையா என்னை நடத்தி வந்தி. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஓ நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, உம்மையே வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஐயா சை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். ஓஹோ ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஜீசஸ் ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். ஏசப்பா தான் எனக்கு எல்லாம் சொல்றவங்க நீங்க சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க பாப்போம்.
இன்னும் கைத்தட்டி ஜீசஸ் 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 ஜீசஸ். இன்பமானாலும் நீர்தானே, துன்ப தலைக்கு மேல கைத்தட்டி என் எல்லாவற்றிலும் நீர்தானே. ஓஹோ இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. கவுனிங்க. சிலர் இப்பவுமே அப்படியே கண்ணை மூடி கை தட்டி பாடுறீங்க, நல்லது. முதல்ல வேர்ட்ஸ் நல்லா பழகிக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு முழுவதும் நல்லா ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, 2 கைகள் தந்தார். கர்த்தரை பாடும்போது கை கட்டி பாடக்கூடாது, கை தட்டி பாடணும், சரியா? நல்ல வேர்ட்ஸ் நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கண்ணை மூடி நல்லா ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் மானிட்டரில் ரிதம் வால்யூம், என்னுடைய வாய்ஸும் கொஞ்சம் வால்யூம் மானிட்டரில். அல்லேலூயா. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமா தலைக்கு மேல என் எல்லாவற்றிலும் நீர்தானே. ஓஹோ இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையா என்னை நடத்தி வந்தீ. Amen. அனைத்திலும் Jesus. உம் அன்பை தந்தீ. அப்பா கிருபையா என்னை நடத்தி வந்தீ. நல்லா கேட்டேன். நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஓ நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே. அப்பா வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. இப்ப கையை அசை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆயுளெல்லாம் ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். ஓஹோ ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். Jesus. ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. சந்தோஷமா இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையா என்னை நடத்தி வந்தீர். அனைத்திலும் உம் அன்பை தந்தீ. Jesus. கிருபையா என்னை நடத்தி தலைக்கு மேல வந்தீர். நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காக. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன். ஓஹோ ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். Jesus. ஆராதிப்பேன். ஸ்தோத்திரப்பா. ஆராதிப்பேன். ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அப்பா. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவே உம்மையே.
இயேசுவே உம்மையே நம்புவேன் என் இயேசுவே உம்மையே தேடுவேன் என் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் 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 ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன் சொல்லுவோம் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன் எவ்வளவு கை தட்ட முடியுமோ கைகளை தட்டி ஜீசஸ் எத்தனை பேர் வாழ்க்கையில உண்மையா சொல்ல முடியும்? அனைத்திலும் அவருடைய அன்பை நான் பார்க்கிறேயா. இது வெறும் பாட்டா அல்ல, உள்ளத்தை ஊற்றுகிற ஆராதனை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று பாடலாமா? எஃப் மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. அனைத்திலும் உம் அன்பை தந்தி கிருபையா என்னை நடத்தி வந்தி. இன்னைக்கு வர ஜீவனோடு இருக்கிறது அவருடைய அன்புதான் சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லிருங்க. இப்ப நீங்க பாடுங்க. அனைத்திலும் உம் அன்பை தந்தி கிருபையால் நடத்தி வந்தி. ஆமென். அனைத்திலும் உம் அன்பை தந்தி கிருபையால் இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு நீ வந்து நிற்பது உன்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தர் உன்மேல் வைத்த கிருபையினால் மாத்திரமே. கர்த்தர் உன்மேல் வைத்த தயவு, கர்த்தர் உன்மேல் வைத்த அபிஷேகம் உன்னை நிர்மூலமாகாமல் காத்திருக்கிறது. சிலர் மீது பரலோக அக்கினி இறங்கி வருகிறது இந்த நேரத்தில். நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசு. ஓ, உனக்கு எதிரான மந்திரங்கள் ஏராளம் செய்யப்பட்டிருக்கலாம், எத்தனையோ யாகங்கள் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை உன்னை நிர்மூலமாக விடவில்லை. துதி துதி இந்த தேவனை உன் மனதார துதிக்கிறதற்கு இந்த மாலை வேளை உனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். நன்றிய பாண்டு சத்தமிடு. சகோதரர்கள் நல்லா கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க துதிங்க துதிங்க. அனைத்திலும் உம் அன்பை தந்தி கிருபையால் என்னை நடத்தி வந்தி. அனைத்திலும் உம் அன்பை தந்தி கிருபையால் ஜீசஸ் நடத்தி வந்தீர். நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே வாழுவேன். இயேசுவே உமக்காகவே. இதுவரை நீ யாருக்கோ வாழ தீர்மானித்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இயேசுவுக்காக வாழ உன்னை தீர்மானித்து பார். உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உயர்த்தப்படுவதை காண்பாய்.
Thank you Jesus. யாரோ சில உள்ளங்கள் இங்கே இப்படிப்பட்டவங்க இருக்கலாம். யார்கிட்டயோ என் உள்ளத்தை பறி கொடுத்துட்டேன், ஆனா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கே பிடிக்கல, கசப்பா இருக்குன்னு நீ இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கலாம். நீ யாருக்கு இருதயத்தை கொடுத்தியோ இல்லையோ, இந்த ராத்திரி வேளையில உன்னை ஆட்கொண்ட நேசருக்கு, உனக்காக ரத்த சிந்தினவருக்கு, உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறவருக்கு உன் இருதயத்தை கொடுத்துப்பா. உன் இருதயத்தை கொடுத்துப்பா. உன் மேல பரலோக அக்கினி இறங்கி வரும். எங்கேயும் பார்க்காத ஒரு தெய்வீக நேசத்தை நீ பார்க்க முடியும். நீங்களே வலதுகையை உயர்த்தி சொல்லுங்க. அனைத்திலும் உம் அன்பை கிருபையா இன்னும் உணர்ந்து அனைத்திலும் அன்பை தந்தி கிருபையா நடத்தி வந்தி நேசிப்பேன் என் இயேசுவே உமக்காகவே நேசிப்பே என் இயேசுவே உம்மையே வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. இந்த தீர்மானத்தை சிம்சோன் மறந்ததுனால தான் அவன் மேல பெலிஸ்தியரின் கட்டுகள் வந்தது. நல்லா கவனிங்க. கர்த்தரை நேசிப்பதற்கும் அவருக்காக வாழ்றதுக்கும் சிம்சோன் மறந்ததுனால தான் அவன் மேல பலவிதமான கயிறுகளால் யார் கட்டுனாங்க? பெலிஸ்தியர்கள் கட்டுனாங்க. அவன் கட்டப்பட்டிருந்தாலும் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். கைகளை தட்டி அப்பான்னு சொல்லு. அப்பா, உங்களை நான் நினைக்காட்டாலும் உங்களுக்காக வாழாட்டாலும் என்ன மறக்காத ஒரு அன்புள்ள தெய்வம் நீ. நடந்தது என்ன தெரியுமா? பெலிஸ்தியர்கள் ஆரவரித்தார்களாம். ஓ, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை கட்டி போட்டுட்டோம். உனக்கு தெரியுமா தேவ பிள்ளையே, நீ உன் தீர்மானத்தை விட்டு விலகி வரும்போதெல்லாம், கர்த்தரை விட்டு தூரம் போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு கட்டுக்கு இடம் கொடுக்கிற. அந்த நேரத்தில் பாதாளம் ஆர்ப்பரிக்கிறது. ஆனா அதை கூட பொறுத்து கொள்ள முடியாம கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல பலமா இறங்கினதினால் நெருப்பு பட்ட நூல் போல, நெருப்பு பட்ட நூல் போல எல்லா கட்டுகளும் பொசுங்கி போனது. விடாத, கைகளை தட்டி இப்பொழுதே அந்த விடுதலையை பெற்றுக்கொள். இப்பொழுதே அந்த விடுதலையை பெற்றுக்கொள். இப்பொழுதே எல்லா கட்டுகளும் உன்னை விட்டு தெரிக்கப்பட்டு போகிறது. வல்லமையுள்ள அபிஷேகத்தால், வல்லமையுள்ள அபிஷேகத்தால் தலைக்கு மேல கை தட்டி எந்த அளவுக்கு அவரை கூப்பிட முடியுமோ கூப்பிடு. நீ விடுதலை பெற்ற பாத்திரம், நீ அநேகரை விடுவிக்க பிறந்த பாத்திரம். உன் மேல பாதாளத்தின் கட்டுகளுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. வாசல்களே, தலைகளை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா வருகிறார்.
மகிமையின் ராஜா வருகிறார். உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, உலர்ந்த எலும்புகளே, உயிர் அடையுங்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பே, நீங்கள் உயிர் அடைவீர்கள். கைகளை தட்டி எவ்வளவு விடுதலையா நீ துதிக்க முடியுமோ, எவ்வளவு ஆண்டவரை மனசார ஆராதிக்க முடியுமோ நல்ல ஆராதி. ஊற்று உனக்குள்ளர்ந்து பொங்கட்டும். பல நாட்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஊற்று திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலையினால கலிகூறு, விடுதலையினால் கலிகூறு, விடுதலையினால் கலிகூறு, விடுதலையினால் கலிகூறு. Thank you, Jesus. Amen. ஆனா அந்த விடுதலைய சிம்சோன் பயன்படுத்தி கொள்ள தவறிட்டான். தேவ பிள்ளையே, நீயும் நானும் தவறிடக்கூடாது, அர்ப்பணிக்கணும். கை உயர்த்தி சொல்லிருங்க, நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஓஹோ இன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. எல்லாத்தையும் மறந்துடுங்க, அப்படியே கையை உயர்த்தி பாடிக்கிட்டே இருங்க. ஜீசஸ் என் எல்லாவற்றிலும் அனைத்திலும் அனைத்திலும் உம் அன்பை தந்தீர். கிருபையா என்னை நடத்தி வந்தீர். அனைத்திலும் உம் அன்பை தந்தீர். கிருபையா என்னை நடத்தி வந்தீர். நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மையே, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன், 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 ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. வாலிப தங்கச்சிலாம் கை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்ன வந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே,
எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோமா? மறந்துட்டோம்ப்பா.
உங்களுக்குத்தான் என் பலனே, என் கோட்டை, ஆராதனை உமக்கே. என் பலனே, ஆராதனை. கைகளை உயர்த்தி மறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, Thank you. ஆராதனை. Thank you, Jesus. God's good. முழுவதும் அவர் நிறைந்திருக்கிறார். உங்க சிந்தை முழுவதும் அவர்தான். அவர் கரம் உங்க மேல அமர்ந்து நான் உணர்கிறேன் இந்த இடத்துல அவருடைய வல்லமை ஒரு நதியை போல, ஒரு மின்னலை போல சரீரத்துல இதுவரைக்கும் நீ உணர்ந்திராத விதத்துல, ஆவியில இதுவரை உணர்ந்திராத விதத்துல ஒரு பிரகாசம், வெளிச்சம் உண்டாகிறது. கைகளை நல்ல தலைக்கு மேல எவ்வளவு தட்ட முடியுமோ. Jesus, 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 Jesus. Thank you. Thank you. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. Thank you, Daddy. விடுதலை, அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு பின்மாற்றத்திலிருந்து, பின் சோர்ந்து போன நிலையிலிருந்து இப்போ ஒரு துடிப்பு, ஒரு வைராக்கியம். வாழ்ந்தா இயேசுவுக்காகத்தான் வாழ்வேன், வாழ்ந்தா அவருக்காகத்தான் வாழ்வேன். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஒரு யுத்த குதிரையை போல நிற்கத்தக்க உன்னை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கொள்ள அந்த தேவ பலனை. நீ மடங்கி படுத்து கிடக்கிற சிங்கத்தை போல இருக்கிற, நீ எழும்பிட்டீனா அவ்வளவுதான். சத்துருக்கள் நிற்க முடியாது, நிற்க முடியாது. Jesus, 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 Jesus. Glory, 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 glory.
கட்டுகள் எல்லாம் தானாய் அறுபட்டு போது. இனி நீ இயேசுவை தவிர உனக்கு யாரும் பெருசா தெரிய மாட்டாங்க. இயேசுவை தவிர எதுவும் உனக்கு பெருசா தெரியாது. இயேசுவை தவிர உனக்கு யாரும் பெருசா தெரியவே மாட்டார்கள். அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹalleluya. Thank you Jesus. இந்த தாவீதின் கூடாரத்தில், ஆமா, தாவீதின் தேவனை மணிக்கணக்க ஆராதித்து கொண்டே இருக்கலாம் போலதான் இருக்கு. ஜீசஸ், எத்தனை பேர் அந்த உணர்வுக்குள்ள இருக்கிறீங்க? கடைசியா ஒரு நேரம் நல்லா முழு பலத்தோட பாடிடலாமா? இன்பமானாலும், ஆமா, தலைக்கு மேலதான் கை தட்டணும். சரியா? 1 2 3 ஸ்டார்ட். இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. ஓ இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையால் என்னை நடத்தி வந்தீ. அனைத்திலும் உம் அன்பை தந்தி, கிருபையால் என்னை நடத்தி வந்தீ. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மை, நான் வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மை, வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ஆராதிப்பேன். நல்ல கீஸ், நல்லா வாசிங்க. ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆயுளெல்லாம் என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் நீர்தானே. எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. சகோதரர்களா நல்லா தலைக்கு மேல கை தட்டி. நடந்தாலும் நீர்தானே, எது நடந்தாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இம்மட்டும் இம்மட்டும் என்னை கைவிடவில்லை. இனிமேலும் என்னை மறப்பதில்லை. இம்மட்டும் என்னை கைவிடவில்லை. இனிமேலும் என்னை மறப்பதில்லை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசுவே உம்மை, தேடுவேன் என் இயேசுவே உம்மை. நம்புவேன் என் இயேசுவே உம்மை, தேடுவேன் என் இயேசுவே உம்மை. ஆராதிப்பேன், 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 ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். நான் பாடும்போது உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல், என் நேரமும்
தட்டி ஜீசஸ்னு சத்தமா இந்த இடம் ஆலயம் முழுவதும் நிரம்பணும். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் ஆலயம் நிறைந்தது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இரவு முழுவதும் ஆராதித்து கொண்டே இருப்பீங்க போல தெரியுது என்ன பார்த்து. ஆமா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட தோய்வின்றி கர்த்தரை இப்படிதான் ஒரு நாள் வரப்போகுது. ஒரு நாள் வரப்போகுது. ஹல்லேலூயா. அங்க போய் அங்க இந்த மாமிசமும் ரத்தமும் கிடையாது. 24 மணி நேரமும் ஹல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பி மேஜர், பி மேஜர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓஹோ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென். தெளிவா சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு சரியான நேரத்திற்கு முடிக்க வாஞ்சிக்கிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி 8வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 8:50 மைக்கிலே வாசிப்பார்கள். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். முதல்லயே ஒரு சாம்சன் பிரதர் பாடினார்ல, பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இயேசு சொல்றாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பயப்படாம விசுவாசத்தோட இருந்தீன்னா என் ரட்சிப்பின் வல்லமை நீ பார்ப்பா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. சொல்லுங்க, பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. தான் இயேசு சொல்ற, பயப்படாதே, எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. யாரை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒரு யவீரு என்கிற ஒரு மனிதன். அவனுக்கு இருந்தது ஒரே மகள். அதுவும் இப்ப அவன் எப்படி இருக்கான்னா மரண அவஸ்தையா இருக்கிறான். நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். ஒரே மகள் தான் இப்ப எப்படி இருக்கிறா? மரண அவஸ்தையா இருக்கிறான். ஜெப ஆலய தலைவன் என்று சொன்ன உடனே என்னுடைய நினைவுக்கு வந்தது, இயேசு வாழ்ந்த காலத்துல ஜெப ஆலய தலைவர்களில் அநேகர் யாருக்கு எதிரானவர்கள்? இயேசுவுக்கு எதிரானவர்கள் தான். ஒருவேளை இந்த யவீரும் அவர்களில் ஒருவனாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இப்ப வீட்டுல பிரச்சனைன்னு வந்த உடனே எங்க ஓடி வந்துட்டான்? இயேசுவின் பாதத்திற்கு அவரை தேடி ஓடி வந்து விட்டான். ஒன்றை, ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் யாரெல்லாம் இயேசுவுக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் ஒரு காரியம் சம்பவிக்கும். அது என்ன சம்பவம் தெரியுமா? அவர்களை தானாகவே இயேசு கிறிஸ்துவண்டை இழுத்து கொண்டு வருகிறவைகள் இந்த தேசத்துல சம்பவித்துதான் ஆகும். விசுவாசித்தீங்கன்னா எப்படி கை தட்டணும்? தலைக்கு மேல கை தட்டணும். ஹல்லேலூயா.
பெரிய காரியங்கள் எல்லாம் உலகத்துல பேசலாம், சபைகளையே இல்லாம ஆக்கிடுவோம், அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் சொல்லலாம். ஆனா அங்க கர்த்தர் என்ன செய்வாரு? பார்வோனின் ரதத்தின் உருளையை கலட்டின மாதிரி கலட்டி விட்டுருவாரு. அல்லேலூயா. அவன் கண்ணைய பார்க்க வச்சிருவாரு. இவர்களுக்கு துணை நின்று இவர்களுக்காக யுத்தம் செய்கிறவர் இவர்களுடைய தேவாதி தேவன், இவர்களுடைய ராஜாதி ராஜா. கையை தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை செலுத்த. அல்லேலூயா. அதுக்கு உங்க பாஸ்டரை வச்சுட்டு நான் பேசுறதுக்கு பெரிய அவசியமே இல்லை. ஆமா, அவர் ஒரு ஜீவனுள்ள சாட்சியா நிற்கிறார். கிறிஸ்துவுக்காக எத்தனை அவமானங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எத்தனை அடிகள் பட்டிருக்கிறாரு, என்ன காரியங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். ஆனா இன்னைக்கு அவர் நல்ல வாய் திறந்து சொல்லுவார், நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ, நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, ஐயா நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கு. அல்லேலூயா. ஆகையினாலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. எதிர்ப்பு வர்றதை பார்த்ததும், சில எதிரிகளா எழுப்புகிறத பார்த்ததும் நம்ம சபைகள் தளர்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. வெறி கொண்டவனாக, மத வெறி கொண்டவனாக பவுல் குதிரைகளின் வேகத்தை விட சீறி பாய்கிறான் தமஸ்குவுக்கு. சபைகளையே என்ன செஞ்சிடணும்? இல்லாம ஆக்கிடணும். என்ன நோக்கத்தோட பாயிரா? சபைகளையே என்ன செஞ்சிடணும்? இல்லாமல் செய்து விட வேண்டும். ஆமா, இவர் போய் அப்படியே சபையெல்லாம் எளிதில் கதையை முடிச்சிடலான்னு நினைச்சாரு. ஆனா பரலோகத்தில் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை தான் வச்சிருக்கிறார். எல்லையை தாண்டிட்டீன்னா உன்னையே பிடிச்சிட்டு வந்து சபையை கட்டுறவனா மாத்திடுவார். அதுதான் நாங்கள் ஆராதிக்கிற இயேசு. தலைக்கு மேல கை தட்டி இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கல்லில் மோதுகிறவன் நம்ம நொறுங்கி போவான்னு என்ன நினைக்க, அவன் இல்லாம போயிருந்து நினைக்கும். அப்படி நினைக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படி நினைக்காதீங்கன்னு சொல்லுங்க. சத்துருக்களை நேசியுங்கள் தான் இயேசு சொன்னாரு. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? அவனை கொண்டே கர்த்தர் சபையை கட்ட ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி? இயேசுவின் கூட இருந்த சீடர்களெல்லாம் விட அவன் தான் தீவிரமா மாறினான். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, இந்த யவீரு ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். இருந்தான் என்பதற்கு நான் ஆதாரமாய் சொல்லல, இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆனா இப்ப எங்க வந்துட்டா? இயேசுவின் இடத்தில் வந்து கேட்கிறா, நீர் கூட வரணும். என் மக எப்படி இருக்கிறா? மரண அவஸ்தை. நம்மளா இருந்தா கொஞ்சம் ஏதாவது பேசிட்டு தான் போவோம். நீ இவ்வளவு நாள் எதிர்த்து நின்றியே, அதை செய்தியே இதை செய்தியேன்னு. இயேசு ஒண்ணுமே சொல்லல. அவன் கூப்பிட்ட உடனே அவன் கூட போனார். ஹல்லேலூயா. எவரையும் புறம்பே தள்ளாதவர் தான் இந்த இயேசு. ஹல்லேலூயா. அது எதிர்த்து நின்றவர்களாகட்டும், அல்லது ஏமாந்து உலகத்தில் கைவிடப்பட்டவர்களாகட்டும், உடைந்து போனவர்களாகட்டும், யாராயிருந்தாலும் சரி, எவரையும் புறம்பே தள்ளாத ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. இன்னைக்கு தெய்வத்தை தேடுவதற்கு பல வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் உலகத்திலே மற்றவர்கள். அப்படித்தானே?
இவர்கள் தான் உள்ளே வரணும், இவர்கள் வரக்கூடாது, அவர்கள் வரக்கூடாதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா என் அப்பா பாவியை ஒருபோதும் தள்ளாத நேச வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் வாவென்று யாரா இருந்தாலும் அவர் சொல்ற காரியம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா. இவர் என்ன செய்தார்? இவர்கிட்ட நம்பி வந்ததுனால அந்த யவீர் வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததா நடக்கலையா? நடப்பதற்கு காரணம் என்ன? ஒரு 3 காரியங்களை நான் முதலே சொன்னது போல சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். முதலாவது 8:41, லூக்கா 8:41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நல்லா கவனிங்க, அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து, பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்கணுமா? தேவனுடைய மகிமையை பார்க்கணுமா? ரட்சிப்பின் வல்லமையை பார்க்கணுமா? என்ன செய்யணும்? இயேசுவின் பாதத்துல விழுந்துருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் படிச்சார்ல பழைய பாட்டு, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே அடிமை அடிமை. எத்தனை பேர் டெய்லி 1 மணி நேரமாவது அவர் பாதத்தில் உட்கார்றீங்களா? உட்கார கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பாதத்தில் போய் என்ன செஞ்சிடணும்? விழுந்துடணும். என் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குயா, பல போராட்டங்கள் இருக்கு, என் உள்ளான மனுஷன்ல விடுதலை இல்லை, பல சிக்கல் இருக்கு, வெளியே நல்லா இருக்கிறேன் ஆனா சிந்தனையில போராட்டம் இருக்கு, பல வகையான தடைகள். இதுக்கெல்லாம் ஒரே வழி, பாதத்துல போய் விழுந்துரு. பாதத்துல போய் விழுறது எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, எல்லாம் நீர் தான் செய்யணும்பா, என்னால எதுவும் என்னது ஆகாது. கை உயர்த்தி சொல்லுங்க, என்னால் ஒன்றும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான். இதாங்க கர்த்தர் பாதத்துல விழுறதுக்கு அடையாளம். என்னால ஒண்ணும் முடியாதுப்பா, நீங்க தான் எங்க நம்பிக்கை, நீங்க தான் சகாயம் செய்யணும், நீங்க தான் விடுதலை தரணும். அநேகரோடு கர்த்தர் பேசுகிறார். உன் வாழ்க்கையில இருக்க தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரே வழி, இயேசுவின் பாதத்துல விழுந்து. எதுவும் தடுக்க கூடாது, எவரும் தடுக்க கூடாது. அவர் பாதத்துல விழுந்தீன்னா நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமையை பார்ப்பார். ஆனா இன்னைக்கு அநேகர் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி வழியாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 31வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 31:1. சகாயமடையும்படி, உதவி பெறும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும். யாரை நோக்கல?
இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் எங்கே போறாங்க? எகிப்துக்கு போய் உலகத்துக்குள்ளே போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஐயோ. யாருக்கு ஐயோ? கர்த்தரை தேடாதவர்கள், கர்த்தரை நோக்காதவர்கள், உலகத்தையும் உலகம் சார்ந்த பலசாலிகளையும் நம்புகிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? இக்கட்டு நேரத்துல, போராட்ட நேரத்துல, அதே அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல. எப்படியா? பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேம் மேல் ஆதரவாயிருப்பா. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாம். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சுவை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுவை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். நிறைய பேருக்கு வாதத்துல விழ முடியலங்க. சகாயத்தை யார்கிட்ட இருந்து பெற முடியல? கர்த்தரிடத்துல இருந்து பெற முடியல. சவுலுக்கு பிரச்சனை வந்துச்சு. சுற்றிலும் பெலிஸ்தியர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இருதயம் என்ன செஞ்சுதான்? தத்தளித்து கொண்டிருந்தது. இருதயம் என்ன செய்தது? ஆனா யார்கிட்ட போய் விழுறதுக்கு மனமில்லை. கர்த்தர்கிட்ட போய் பாதத்தில் விழுறதுக்கு முடியல. சாமுவேல் சொல்றான், நீ பாவம் செய்துட்ட அப்படின்னு, ராஜ்யபாரம் நீங்கிட்டு அப்படின்லாம் சொல்றான். ஆனா அவனுக்கு அது கொஞ்சம் கூட காரியமா தெரியல. அவன் சொல்றான், இப்ப நீ என் கூட வா, என் கூட வந்து என்ன செய், கணம் பண்ணு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பாதத்துல விழுறதுக்கு பதவி தடையா இருக்க கூடாது, ஜாதி தடையா இருக்க கூடாது, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா தடையா இருக்க கூடாது, எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா தடையா இருக்க கூடாது. யோசுவா பிரச்சனை வந்த உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? தலை மேல புழுதியை போட்டுக்கொண்டு எங்க விழுந்துட்டான்? ஆண்டவருடைய அல்லேலூயா. இவ்வளவு ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்தேன்? மேன்மைப்படுத்தினேன். அவ்வளவு பெரிய தலைவர் தான், லீடர் தான். ஆனா பிரச்சனைன்னு வந்த உடனே தலை மேல புழுதியை போட்டுட்டு எங்க விழுந்துட்டான்? கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. எளிதில் கணவரை குற்றம் சாட்டிட்டு போயிடுறோம், மனைவியை சொல்லிட்டு போயிடுறோம். நீ பொறுப்பெடுத்து கர்த்தருடைய பாதத்திலே விழ வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீ பொறுப்பெடுத்து கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தா, நான் சொல்றேன், உன் குடும்பத்தின் சமாதானம் நதியை போல். நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி இல்ல அவரால தான் காரியம், இவரால தான் காரியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உன் குடும்ப சமாதானம் கேள்விக்குறியாயிரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய தேவ பிள்ளைகளாமா உள்ளத்துல சமாதானமே கிடையாது. ஆனா அடுத்த மாசம் பாருங்க, வீடு வீடா போய் என்ன பாட்டு? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்க என்ன கிடையாது? உள்ள என்ன கிடையாது? சமாதானம் இல்ல, சமாதானமும் இல்ல, ஹாப்பியும் இல்ல. ஆனா வெளியே என்னது?
ஹாப்பி கிறிஸ்மஸ் பாட்டு. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையா நீங்க தேவ சமாதானத்துல நிரம்பிதான் பாடுறீங்களா, இல்லையா ஏதோ காமிச்சுக்கிறையா? உன் வாழ்க்கையின் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதா? ஹல்லேலூயா. உனக்குள்ள இருந்து புறப்படுகிற அந்த நற்செய்தி இந்த நாகர்கோவிலை நிரப்புவதாக. கரங்களை தட்டி நல்லா ஜீசஸ்னு சத்தமிடுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வித்தியாசமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் வழக்கத்தை போல இருக்கக்கூடாது. வழக்கத்தை போல இருக்கக்கூடாது. வீட்டில் சண்டையை போட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன பாட்டு? ஆமா, பிறந்தார் பிறந்தார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்போதே சமாதானத்தால நிரம்பி வரணும், அநேகரை கொண்டு வரணும். உனக்குள்ள வெளிச்சம் இருந்ததுன்னா அது அநேகரை இழுத்து கொண்டு வந்துதான் ஆகும். புது ட்ரெஸ் இல்லை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புது ட்ரெஸ் இழுக்காதுன்னு சொல்லுங்க. இழுக்குமா? உன் மேல இருக்கிற மகிமை தான் ஜனங்களை கொண்டு வரும். எப்போ அந்த மகிமை வரும்னா நீ இயேசுவின் பாதத்துல விழுந்தா வரும், இல்லைன்னா மகிமை தங்காது. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதே அவ்வளவுதான், எல்லாம் போயிடும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஃபாதர் பாடுறாருல, என்ன பாடுறாரு? உம்மோடு உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் அப்படி கையாசை. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளே. கையை இதயத்துல வச்சு உண்மையா என் வாழ்க்கை சமாதானத்தால நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்கட்டும்பா. சந்தோஷத்தால நிரம்பி இருக்கணும். நிரம்பி இருக்கட்டும்பா. அநேகரை கர்த்தர் தொடுகிறார். அநேகர் உள்ளத்தை கர்த்தர் தொடுகிறதை நான் உணர்கிறேன். வாழ்க்கை நதியாய் மாறும். ஒரே வழி, அவர் பாதத்துல விழுந்துருங்க. நீங்க தான் இல்லப்பா சொல்லுங்கப்பா, மனம் திறந்து சொல்லுங்க, நீங்க தான் இல்லப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. எத்தனையோ பேர் சுமக்க முடியாத பாரத்தோட இருக்கிறீங்க, ஏதோ சமாளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை பார்க்கிறாரு. சகோதரியே, உன் கண்ணீரை பார்க்கிறாரு. நீ கைத்தட்ட வேண்டாம், உன் இதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி பாதத்துல விழுந்துடுறேன். என் பாரம் சுமைகள் எல்லாம் உம் மீது வைத்து விட்டே, தள்ளாட விட மாட்டீ, தாங்கி என்னை நடத்தி செல்வி. என் பாரம் சுமைகளெல்லாம் உம் மீது வைத்து விட்டே, தள்ளாட விட மாட்டீ, தாங்கியே நடத்தி செல்வி. சொல்லுங்க, என் பாரம் சுமைகளெல்லாம் உம் மீது வைத்து விட்டே, தள்ளாட விட மாட்டீ, தாங்கியே. எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார்? அதனால தான் இந்த இடத்துல இந்த புது ராகத்தை தர்றாரு.
புது பாடலை தர்றாரு. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. பாடுவீங்களா? என் பார சுமைகளெல்லாம் உம்மீது வைத்து விட்டே, தள்ளாட விட மாட்டேன், தாங்கியே நடத்தி செல்வி. என் பார சுமைகளெல்லாம் உம்மீது வைத்து விட்டே, தள்ளாட விட மாட்டேன், தாங்கியே நடத்தி செல்வி. பாதத்தில் விழுந்தான். சொல்லுங்க. பாதத்தில் விழுந்தான். நேரம் எடுத்து அப்பா சமூகத்தில் அமருங்கள். உங்க வாழ்க்கை மாறும். 15 வயதுல அது வரைக்கும் நான் தூத்துக்குடியில தான் என் தாத்தா பாட்டியோட தான் வளர்ந்தேன். 15வது வயதுல தான் கோவில்பட்டியில எங்க அப்பா அம்மா கூட வசிக்கும்படி நான் தூத்துக்குடியிலிருந்து கோவில்பட்டிக்கு வந்தபோது என் தாயார் சொன்ன ஒரு காரியம். என் சகோதரர் 2 பேரும் படித்து கொண்டிருந்தாங்க. இனிய ரிக்ஷாக்காரெல்லாம் தூக்கிட்டு போக முடியலை. சரீரம் கொஞ்சம் வெயிட் ஆயிட்டு, அதனால் ஸ்கூலுக்கெலாம் கொண்டு போக முடியலை. நான் கோவில்பட்டிக்கு வந்தது என் தாயார் எனக்கு சொன்ன ஒரு காரியம். உனக்கு வேலை ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்க. என்ன சொன்னாங்க? ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்க. கர்த்தருடைய கிருபையினால அந்த 2ஐயும் செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்னைக்கு இந்த நிலையில உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்னை கொண்டு வந்திருக்கிறார்னா அவருடைய கிருபை தான். நீங்க தான் எனக்கு ஆறுதல் சொல்லணும், அப்படித்தானே? ஆனா என்னை பார்த்து யாரையும் பரிதாபப்பட விடவே மாட்டேன். ஆமா, யாராவது ஐயோன்னு சோகமா பார்த்தா என்கிட்ட மாட்டிக்கிடுவீங்க. ஆமா, அல்லேலூயா. நான் சந்தோஷமா அவருக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீ பார்த்து பரிதாபப்படுறதுக்கு என்ன அவர் படைக்கல, என்ன விசேஷித்த விதமா அவருடைய திட்டத்தோட படைச்சு. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, பாதத்துல விழுந்தா போதும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும். படிப்பு தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, அது தேவையில்லை, இது தேவையில்லை. பாதத்துல விழுந்து கிடக்கிற அனுபவம் உனக்குள்ள இருந்தா நான் சொல்லுவேன், நீ அவரால போதனை அடைவ, அநேகருக்கு போதகரா மாறுவ. கைத்தட்டி ஜீசஸ் சத்தமா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில், பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமா, கவனிங்க. அப்போ வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா முதல்ல எங்க விழணும்? இயேசுவின் பாதத்தில். அங்கதான் பெரிய வெளிச்சமே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், உலகம் முழுவதும் சுத்துறது பெருசே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நாட்டுக்கு போறேன், இந்த நாட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், கர்த்தர் கொண்டு போறாரு. நான் சொல்லுவேன், பிசாசு ஒரு நிமிஷத்துல இயேசுவுக்கே உலகத்தை காமிச்சிட்டான். காமிச்சானா காமிக்கலையா? ஒரு நொடியில என்ன செஞ்சிட்டான்? நம்ம இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் போனா தான் என்ன பேர் கொடுப்போம்? இவர் இன்டர்நேஷனல் பிரீச்சர். அல்லேலூயா.
அது எளிது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது எளிது. அது எளிது. ஆனால் 1 மணி நேரம் உன் செல்போனு இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இப்படி உட்கார்ந்தினா உலகத்தின் மகிமையை விட உன்னதத்தின் மகிமை உன் வாழ்க்கையில தேடி வரும். தலைக்கு மேல கைகளை தட்டி அப்பதான் ஏன் சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷம் பொங்குதேன்னு சந்தோஷமே இல்லாம சீரியஸா பாடிட்டு போயிடும். சந்தோஷம் பொங்குதே, முகத்தை பார்த்தா இந்த ராணுவத்துல 1 2 3 ஆமா லெஃப்ட் ரைட் போன மாதிரி இருக்கும். பாட்டு எப்படி? சந்தோஷம் பொங்குதே, முகத்துல என்ன இருக்காது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்துக்க, நீங்க எப்படி பாடுறீங்கன்னு கேளுங்க. லெஃப்ட் ரைட் மாதிரியா? ஆமா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், அப்படி தலைக்கு மேல கை தட்டி ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். அப்படி அல்லேலூயா. ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே, ஓஹோ அல்லேலூயா. ஆனந்தமே, எல்லையில்லா இன்பமே, எங்க டாடி வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே எங்க டாடி வீட்ல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஜோரா கைத்தட்டி ஜீசஸ். அவர் சமூகத்துல தான் என்ன இருக்கு? பரிபூரண ஆனந்தம். சொல்லுங்க, பரிபூரண ஆனந்தம். நீங்கதானே, நீங்க தானே நிரந்தர பேரின்பம். நீங்கதானே. இதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எங்க விழணும் சொல்லுங்க? கர்த்தருடைய பாதத்துல 2வது அதே அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். நல்லா கவனிங்க. இவனே ஒரு அவசரம்னு வந்து கூப்பிடுறான். ஆனா அங்க திரளான ஜனங்கள் நெருக்கிறதோட மாத்திரமல்ல, அங்க ஒரு பெரிய சுகமளிக்கும் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்கு? 12 வருஷம் பெரும்பாடு உள்ளவளாய் அவ என்ன செய்யறா? அற்புதத்தை பெற்றுக்கொண்டு அவ சாட்சி சொல்லி, ஆமா, அதுக்கப்புறம் இவரு அவளை பாராட்டி ஒரு பெரிய கதையே நடக்கு. அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவின் பாதத்துல விழுந்துருங்க. இயேசுவின் பாதத்தில் விழுந்துடுங்க. அவருடைய வேலைக்காக காத்திருங்க. அவருடைய வேலைக்காக காத்திருங்க. காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே மைனர் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பீரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். இன்னும்
இந்த சபையை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் இவ்வளவுதான் நினைக்காதீங்க. இதை விட பெரிதான காரியத்தை ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரு. விசுவாசித்தீங்கன்னா நல்லா தலைக்கு மேல கை தட்டி, ரகசியம் எங்க இருக்கு? பாதத்துல விழுந்துரு, அவருடைய வேலைக்காக காத்திரு. அந்தபடியே ஆபிரகாம் எப்படி இருந்தான்? பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். சொல்லுங்க, பெற்றுக்கொள்வாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெற்றுக்கொள்வாய். இந்த ஆண்டவர் உன்னை ஏமாத்த மாட்டாரு. இந்த ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டாரு. இந்த தேவன் உன்னை கைவிட மாட்டாரு. இந்த தேவன் ஒருபோதும் உன்னை மறந்து போவதே இல்லை. உனக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்று. நீ மாத்திரம் உன் ஆத்மா அப்பப்ப அவசரப்படும். அப்பப்ப என்ன செய்யும்? அதை அடக்கி அமர பண்ணணும். அமர்ந்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஐயோ, அங்க போய் உதவி கேட்டுடலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, எங்க போனாலும் வாசல் அடைக்கப்பட்டுரும். ஆத்மா சில நேரத்தில் அவசரப்படும். அடக்கி அமர பண்ணு, அற்புதத்தை காண்பாய். அல்லேலூயா. காத்திருக்குதல் ஒருபோதும் வீணா போகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணா போகாது. அவர் தாமதத்தை மறந்துட்டார் நினைக்காத. அந்த தாமதம் தான் உனக்கு சிறப்பானதை தரப்போகுது. அந்த தாமதம் தான் நீ நினைக்காததை உனக்கு கொண்டு வர போகிறது. ஊழியத்துல பல மாற்றங்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக வாசிக்கலாம். 49:50 வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். என்னாச்சு? இயேசுவிடத்துல எப்படி வந்தான்? என் மகள் மரண அவஸ்தையா இருக்கிறான்னு இயேசுவிடத்துல வந்தான். இப்ப என்னாச்சு? குமாரத்தி மரித்து போனாள். நம்மளா இருந்தா இயேசுவை நல்லா திட்டிட்டு போயிருப்போம். அப்பந்தான் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். இப்ப 2 சத்தம் அவனுக்கு கேக்கு. ஒரு சத்தம் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், வா போவோன்னு. இன்னொரு சத்தம் கேக்கு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவீங்க? ஒரு சத்தம் சொல்லுது எல்லாம் உன் கையை விட்டு போயிட்டேன்னு. ஆனா இன்னொரு சத்தம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் விடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, கண்மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த சத்தத்தை பிடித்துக்கொள். இந்த சத்தத்தை மறந்துடாத. இந்த சத்தம் உன்னை கைவிடாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் அளவு. சொல்லுங்க, 2 கை அப்படி உயர்த்தி அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீங்க. நம்புறவங்க நல்லா கைகளை தட்டி அபிஷேகத்துல நிரம்பு, அபிஷேகத்துல நிரம்பு. அவர் சொன்னதுதாங்க நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் சொன்னது நடக்கும். இந்த வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு மகிமை உங்க மேல காணப்படும். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாதத்துல விழுந்துருங்க, அவருடைய வேலைக்காக காத்துருங்க, அவரையே நம்பி இருங்க.
கடைசி என்ன நடந்ததுன்னா, மரித்து போன பிள்ளை உயிரோடு எழுந்தார். கைத்தட்டி ஜீசஸ். நல்ல சந்தோஷமா உயிர் வந்தது. இந்த வசனத்தை வாசிப்போம். 55 சகோதரர் வாசிப்பார். நீங்க நல்லா கைத்தட்டி சொல்லுங்க. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். உடனே அவள் எழுந்திருந்தாள். கைத்தட்டி உயிர் வந்தது. உயிர் திரும்ப வந்தது. உயிர் திரும்ப வந்தது. இன்னைக்கு உனக்குள்ள ஜீவன் திரும்ப வருகிறது. இழந்து போன மகிமை வருகிறது. திரும்ப வருகிறது. Glory, 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 glory. உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சாத்தான் உன்னை எவ்வளவுதான் அலங்கோலப்படுத்தி அவமானப்படுத்தி உன் வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு நினைச்சாலும் நீ அவருடைய பிள்ளைங்கிற முத்திரையை வச்சுட்டாரு. நீ மாத்திரம் ஆழத்துல இருந்து அப்பான்னு நோக்கி கூப்பிட்டினா போதும், உன்னை தூக்கி எடுக்கிறதற்கு எங்கேயும் இறங்கி வருவார் இந்த தேவாதி தேவன். இயேசு நல்லவர் தானே? எத்தனை பேர் மனதார சொல்லுவீங்க? இப்ப சொல்லுங்க பாப்போம். இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. உண்மைதானா? நம்புவேன் நம்புவேன் இயேசுவே உம்மையே. இந்த பாடல் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு? கைத்தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எஃப் மைனர் கொடுங்க. ஆமா, இப்பம்லாம் பாட்டு சிடியும் போயிட்டு கேசட்டும் போயிட்டு, அப்படிதானே? இந்த பாட்டு யூடியூப்ல இருக்கு, எங்க சேனல்ல நீங்க பாருங்க. அந்த காலத்துல 6ஆம் பாகம் வெளிவந்த உடனே சாம்சன் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புனது இன்னைக்கு நான் மறக்கலை. ஆமாம், மனம் திறந்து உம்மிடம் பேசினேங்கிற பாட்டை கேட்டு எனக்கு அப்போ சின்ன செல்ஃபோன் வச்சுருப்போம், மெசேஜ் வந்துச்சு. அந்த காலத்தில் நம்மளை யார் நினச்சா ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் அந்த நாளில் இந்த பாட்டெல்லாம் குறித்து எனக்கு மெசேஜ் அனுப்புனார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? இன்றைக்கி எங்கெங்கெல்லாமோ இருந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆனால் அன்னைக்கு வனாந்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அல்லேலூயா. இன்னும் நான் மறக்கலை. ஞாபகம் இருக்கா சாம்சன் பிரதர்? ஆமாம், அனுப்புனது. அல்லேலூயா. 6ஆம் பாகத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா, இந்த தேவனை நம்பி நீ நடந்து கொண்டு போய்கொண்டே இரு. உனக்காக வனாந்திரமும் வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா. இன்னும் உனக்கு முன்னாடி அருமையான காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னும் உனக்கு முன்பாக மகிமையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக காரியத்தை நினைக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீடு, காரு, பங்களா, இது மேல சிந்தனை வைக்காத. நீ எழுந்து நின்று 1000 லட்சங்கள் கோடிகளுக்கு இந்த தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிற பாத்திரமாய் மாற வேண்டும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதுதான் உலகத்திலே மகா பெரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்றவங்க வேகமா எழுந்து நில்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, எல்லாவற்றிலும் நீர்தானே. ஓஹோ, இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. கரம் உயர்த்தி அனைத்திலும் உம் அன்பை தந்தீர், கிருபையால் என்னை நடத்தி வந்தீர். அனைத்திலும் அன்பை தந்தீர், ஜீசஸ் கிருபையால் என்னை
ஆராதி நேசிப்பேன் என் இயேசுவே உம்மை. ஆஹா வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. நேசிப்பேன் என் இயேசுவே உம்மை. வாழுவேன் என் இயேசுவே உமக்காகவே. ரெண்டு கைகளை உயர்த்தி கொடுங்க. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, விசுவாசமா இருப்பேன், உடைய வல்லமையை பார்ப்பேன். இந்த பல்லவியை பாடி அப்படியே பாஸ்டருடைய கரத்துல கொடுக்க போறேன். அடுத்த சரணம் வைங்க. என்ன வந்தாலும் எல்லாம் கை உயர்த்தி கொண்டு அதுல உள்ள அந்த நடுவுல உள்ள வார்த்தையை பாடுங்க பாப்போம். இம்மட்டும் என்னை கைவிடவில்லை, இனிமேலும் என்னை மறப்பதில்லை. அடி என்னை கைவிடவில்லை, என்னை மறப்பதில்லை. நம்புவேன் என் இயேசுவே உம்மை. ஓ தேடுவேன் என் இயேசுவே உம்மை. நம்புவேன் என் இயேசுவே உம்மை. தேடுவேன் என் இயேசுவே உம்மை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஜீசஸ். ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஆயுளெல்லாம் ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு நல்ல கையில் உற்சாகமாக கடந்து நல்லா ஆசீர்வாதமான கிருபை பொருந்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். அது எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சு வந்தீங்களா? கவலையப்படாதீங்க. மெய்யாகவே ஹalleluya. கேட்ட வார்த்தையை போல தேவ பிள்ளைகளே உடைய பாத்தில் விளைவில் என்று சொன்னால், வேலைக்கு காத்திருப்பேன் நம்புவீர் என்று சொன்னால், மையன் இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ள போறேன். கைத்தட்ட எல்லாரும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகள் நாங்கள் ஆளில் உங்கள் ஆத்துல விழுகிறோம், வேலைக்காய் காத்திருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்புகிறோம். விசேஷமாய் கடந்து வந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற உதவி செய்வீரால். நாட்களில் சாட்சிகளாய் கர்த்தர் எழுப்புவீரால். ஆயிரங்களை போதர்களாய் மாற்றுவீரால். தேவதாசன் லட்சங்களுக்கு பயன்படுத்துவீரால். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.